Hello friends, welcome back to my channel. Today I'll craft. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா குண்டான சப்பியான குலாப் ஜாமுன் தான் செய்ய போறோம். இப்போ வாங்க நம்ம ingredients பார்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பால் பவுடர் எடுத்துறோம். இப்போ பாத்தீங்கன்னா பால் எடுத்துறோம். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துறோம். இப்போ பாத்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்துறோம். இப்போ பாத்தீங்கன்னா சீனி எடுத்துறோம். இப்போ பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், சீனி, உப்பு எல்லாமே சேர்த்து எடுத்துறோம். 2 ஏலக்காயை நல்லா நசுக்கி எடுத்துறோம். எண்ணெய் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை அப்படியே கொட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், உப்பு, சீனி எல்லாமே சேர்த்து தட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். தேவைப்பட்ட நெய்யும் சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஸ்டிக்கியான பதத்துக்கு வர மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா அது ஒழுங்காக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூனை எடுத்துட்டு கையை வச்சு நல்லாவே அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழகாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மூடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சுட்டு 15 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் கழிச்சதும் திறந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாலாக உருண்டை பிடிச்சிக்கணும். பார்த்துக்கிடுங்க எப்படி பிசையணும்னு. நல்லா ஃபோர்ஸ் இருத்தி அமுக்கி பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவில் வரும். பாக்கி எல்லாத்தையும் இதே பிளேட்டில் உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக உருட்டி எடுத்தாச்சு. நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீனி கட்டி வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடாகட்டும் லைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். சட்டி சூடானாலும் போடணும் குட்டி குட்டி பால்ஸை. குஷி இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும். ஆனாலும் நம்ம விட்டுறக்கூடாது, நல்லாவே அது ப்ரௌன் ஆகணும். இந்த கன்சிஸ்டன்சியில் போதும். சீனி பாகு காய்க்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக சூடானதான் சீனி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல நறுக்கி வச்ச ஏலக்காயை சேர்த்துக்கலாம். சீனி பாகு நல்லா கொதிக்கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க பால்ஸை அதில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொதிக்கணும். அப்போ தான் எங்கள் பேரண்ட் எவ்வளோ சின்னதாக இருக்குது, எவ்வளோ புசுன்னு இருக்கணும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது நுரையெல்லாம் அடங்கிட்டு 1 hour மூடி வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுலே. பார்த்தீங்கன்னா சும்மாவாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வாங்க நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன்.
செம்மையாக இருக்குது. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாய்.